எலுமிச்சை என்பது உலகின் பெரும்பாலான நாடுகளில் பரவலாக விளைவிக்கப்படும் ஒரு சிறப்பு பயிராகும். இது சுவை, வாசனை, மருத்துவ குணங்கள் மற்றும் பொருளாதார மதிப்பு ஆகியவற்றால் விவசாயிகளுக்கு மிகுந்த ஆதாயத்தை வழங்கும் ஒரு பயிராக கருதப்படுகிறது. இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் எலுமிச்சை சாகுபடி மிகவும் பிரபலமாக உள்ளது. எலுமிச்சை அதிக வருமானம் தரக்கூடிய, வருடம் முழுவதும் தேவை கொண்ட ஒரு பயிராக இருப்பதால் விவசாயிகள் அதிக ஆர்வத்துடன் இதை வளர்க்கிறார்கள். எலுமிச்சை மரம் உலர் காலநிலையையும் ஈரமான காலநிலையையும் சமநிலையாக தாங்கும் தன்மையுடையது. நீண்ட காலம் சந்தையில் விலை உயர்ந்த நிலையில் இருக்கும் தன்மை காரணமாகவும் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்டும் வாய்ப்பு இருப்பதாலும் விவசாயிகள் இதை பெரிதும் விரும்புகிறார்கள். எலுமிச்சை விதைகளை பயன்படுத்தியும் கிளை ஒட்டுதல், கன்று முறைகளிலும் நட்டு வளர்க்கலாம். விதை மூலம் வளர்ப்பது சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனால் கிளை ஒட்டு முறையால் வளர்க்கப்படும் மரங்கள் விரைவில் விளைச்சல் தருகின்றன. ஒரு எலுமிச்சை தோட்டத்தை அமைக்க சீரான உழவு செய்து சமமான நிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் நன்கு உலர்ந்த பண்ணை சாணம், கம்போஸ்ட் உரம் போன்றவற்றை சேர்த்தால் மண் செழிப்பாகும். சாகுபடிக்கான சரியான இடம் அதிக வெளிச்சம் கிடைக்கும், நீர் தேங்கி நிற்காத இடமாக இருக்க வேண்டும். எலுமிச்சை நட்டு வளர்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு சுமார் 200 முதல் 250 மரங்கள் வரை நடவு செய்யலாம். ஒவ்வொரு மரத்துக்கும் 4 முதல் 5 மீட்டர் இடைவெளி வைக்கப்படுகிறது. மரங்களை நடுவதற்கு முன்பு 2 அடியளவில் குழிகள் தோண்டி அதனுள் பண்ணை சாணம் மற்றும் சிறிது பாசன நீர் கலந்து வைக்க வேண்டும். நடவு செய்யும் நேரம் பொதுவாக ஜூன் ஜூலை மாதங்களில் பருவமழை தொடங்குவதற்கு முன்போ அல்லது அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மழைக்குப் பிறகு செய்வது சிறந்தது. நீர்ப்பாசனம் எலுமிச்சை மர வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது. வாரத்திற்கு ஒருமுறை குறைந்தபட்சம் நீர் ஊட்ட வேண்டும். கோடை காலங்களில் வாரத்திற்கு 2 முறை பாசனம் அளித்தால் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். இப்போது நவீன முறையாக ட்ரிப் இரிகேஷன் பயன்படுத்துவது சிறந்தது. இதனால் தண்ணீர் சேமிக்கப்படும், உரம் சரியான அளவில் மரங்களுக்கு சென்று சேரும். உரம் பயன்பாட்டில் எலுமிச்சை மரங்களுக்கு பசும்பொடி, பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகியவை முக்கியம். வருடத்திற்கு குறைந்தபட்சம் 2 முறை பண்ணை சாணம், NPK உரங்கள் சேர்க்க வேண்டும். குறிப்பாக மலர்ச்சி, கனிகள் உருவாகும் நேரங்களில் உரம் அளிப்பது விளைச்சலை அதிகரிக்கும். எலுமிச்சை சாகுபடியில் பாசனம் மற்றும் உரம் சரியான சமநிலையில் அளிக்கப்பட்டால் ஒரு மரத்திலிருந்து ஆண்டிற்கு 2000 முதல் 3000 எலுமிச்சை கனிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. எலுமிச்சை மரங்களுக்கு சில பூச்சி, நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். குறிப்பாக சிட்டுக்குருவி பூச்சி, மஞ்சள் நோய், எலுமிச்சை சிதைவு நோய் போன்றவை அதிகம் காணப்படும். இதனை கட்டுப்படுத்த தக்க பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நோய்க்கொல்லிகள் தெளிக்கப்பட வேண்டும். இயற்கை முறையில் வேப்பெண்ணெய் கரைசல், ஜீவாமிர்தம் போன்றவற்றை பயன்படுத்தினால் பயனளிக்கும். நோய்களை கட்டுப்படுத்தாமல் விட்டால் மரத்தின் விளைச்சல் குறையும். எலுமிச்சை தோட்டம் ஒரு முறை அமைத்தால் சுமார் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தொடர்ந்து விளைச்சல் தரும். முதல் 2 ஆண்டுகள் மரம் வளர்ச்சி மட்டுமே தரும். 3வது ஆண்டிலிருந்து சிறிது விளைச்சல் கிடைக்கும். 5வது ஆண்டிலிருந்து முழு அளவில் விளைச்சல் தொடங்கும். சந்தையில் எலுமிச்சைக்கு வருடம் முழுவதும் தேவை இருக்கிறது. திருமணங்கள், சமையல், மருத்துவம், பானங்கள் தயாரிப்பு, ஊறுகாய் தொழிற்சாலை போன்றவற்றில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக கோடை காலங்களில் எலுமிச்சைக்கு அதிக விலை கிடைக்கும். 1 ஏக்கர் எலுமிச்சை தோட்டம் சரியான பராமரிப்புடன் இருந்தால் வருடத்திற்கு 3 முதல் 4 லட்சம் வரை நிகர லாபம் தரும். முதலீடு குறைந்தாலும் பராமரிப்பு சற்று கவனமாக தேவைப்படுகிறது. எலுமிச்சை மரங்கள் இயற்கைக்கு உகந்தவை, அதிக நீர் தேவைப்படாது. எனவே வறண்ட நிலத்திலும் வளர்க்கலாம். எலுமிச்சை சாகுபடி செய்யும் போது சந்தை திட்டமிடல் மிகவும் அவசியம். அருகிலுள்ள சந்தை, மொத்த வியாபாரிகள், ஜூஸ் நிறுவனங்கள், ஊறுகாய் தொழிற்சாலைகள் ஆகியவற்றுடன் தொடர்பு வைத்தால் விற்பனை எளிதாகும். தற்போது ஆன்லைன் தளங்கள் வாயிலாகவும் எலுமிச்சை விற்பனை சாத்தியம் அதிகரித்துள்ளது. அரசு தரப்பில் தோட்டக்கலைத்துறை பல உதவித் திட்டங்கள், மானியம், தொழில்நுட்ப பயிற்சிகள் ஆகியவற்றை வழங்குகிறது. அதை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக பயன் அடையலாம்.
மொத்தத்தில் எலுமிச்சை சாகுபடி என்பது குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு சிறந்த விவசாயத் தொழிலாகும். நிலத்தை முறையாக தயார் செய்தல், நல்ல கன்றுகளை தேர்ந்தெடுத்து நடுதல், பாசனம் மற்றும் உரம் சரியாக அளித்தல், நோய், பூச்சிகளை கட்டுப்படுத்துதல் ஆகியவற்றை கடைப்பிடித்தால் எலுமிச்சை சாகுபடி விவசாயிகளுக்கு பொருளாதார சுயநிறைவு தரும். கிராமப்புறங்களில் வாழும் இளைஞர்களுக்கு வேலையில்லாமல் அலைந்து தெரியாமல் தங்கள் சொந்த நிலத்தில் எலுமிச்சை சாகுபடி செய்து வாழ்க்கையை வளப்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. இதனால் குடும்பம் மட்டுமல்ல, நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும்.